டிஎம்எஸ் பத்தி அவருடைய நினைவு நாளுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு சிங்கப்பூர்ல இருந்து திராவிட செல்வம் என்கிட்ட நேத்து போன் பண்ணி கேட்டாரு. இந்த மாசத்துல 25ஆம் தேதி நினைக்கிற அவருடைய நினைவு நாள் வருது. அப்போ டிஎம்எஸ் பத்தி சொல்லணும்னா எவ்வளோ சொல்றது இருக்கு. அன்னைக்கிளி படத்துல ஒரு பாட்டு இருக்கு. அன்னைக்கிளி ஒன்ன தேடுது, 6 மாசம் 1 வருஷம் ஆவாரம் பூ மீறி வாடுதே அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து எஸ் ஜானகி பாடுவாங்க. பஞ்சு அண்ணன் எழுதின பாட்டு. அந்த பாட்டை வந்து எனக்கும் பாடணும் அப்படின்னு சொல்லி கதையில ஒரு காட்சி வரும்போது அந்த பாட்டுக்கு குரல் கொடுத்தது வந்து டிஎம்எஸ். அவர் எவ்வளவு சோகமா எவ்வளவு பாவத்தோட ஏற்ற இறக்கத்தோட அந்த ஏக்கத்தை அவர் இந்த பாடல்ல சொல்லும் பொழுது மக்கள் மத்தியில் அப்பேற்பட்ட ஒரு வரவேற்பு கிடைச்சது. இப்படி ஒரு பாட்டுல 2 பாட்டுல காதல் பாடலாலும் சரி, தத்துவ பாட்டானாலும் சரி, சோக பாட்டானாலும் சரி, அதுல உணர்ந்து பாடக்கூடிய ஒரே பாடகன் என்னைக்குமே நம்ம பாட்டரசர் டிஎம்எஸ். அவரை பத்தி சொல்றதுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிற சிங்கப்பூர் திராவிட செல்வத்துக்கு என்னுடைய நன்றியே நான் சொல்லிக்கிறேன்.